வணக்கம். நான் உங்க அடகிஸ்னர். என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கலால் வரி ஏத்துனதுனால சட்ட திருத்தத்தால், மத்திய அரசின் கலால் சட்ட திருத்தத்தால் ஒரு சிகரெட் விலை 18 72 ரூபாயாக உயரல வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 72 உயரும் கண்டிப்பா. ஆனா 22 வரைக்கும் உயருன்றாங்க. மேலும் புகையிலுக்கான வரி 25% இருந்து 100% உயரும் என தகவல். இப்படியெல்லாம் ஏத்துனா வரவேற்கத்தக்க ஒரு இது. ஏன்னா இப்படியெல்லாம் ஏத்துனா சிகரெட் குடிக்கிறவங்க கம்மியாகும். ஏன்னா ஒரு சிகரெட் 18 ரூபாய்னால குடிக்கிறாங்க. அதே 72 ரூபாய்னால கம்மியாகும். 10 சிகரெட் குடிக்கிறவங்க ஒரு சிகரெட் ஆகும். ஏன்னா இவங்கெல்லாம் எப்படின்னா இப்ப இருக்க ஆட்சி இல்ல. ஏன்னா இவனுக்கு கலாச்சாரம் காய்ச்சிட்டு இவனுக்கு பேப்பரை சுருட்டி வெறும் சிகரெட் சொல்லி விற்பானுங்க. அப்படியாச்சும் வித்துருவீங்களா? அதான் சொல்லலாம். அப்படியாச்சும் சிகரெட் போதையில அடிமை கம்மியாவாங்க. ஏன்னா திருப்பி நம்ம ஸ்டாலின், உதய ஸ்டாலின் தான் வெறுமனா சொல்றேன், தப்பா சொல்லிட்டேன். கருணாநிதி, ஸ்டாலின், ஸ்டாலின் உதயநிதி, உங்களுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் யாராலதா? தமிழ்நாடு அரசு போக்குவரத்தை, தமிழ்நாடு அரசு பேருந்த, அரசு பேருந்து மாதிரி யாரு? மத்திய பிரதேசா, மகாராஷ்டிராவா, கேரளாவா, ஆந்திராவா, தெலுங்கானாவா? வெளிப்படையா சொல்லுங்கடா, எந்த அரசோட பேருந்துடா? என்ன வெத்தங்கிற எவன்டா உரிமை கொடுத்தவங்களுக்குலாம்? எல்லாம் இப்ப இந்த தெலுங்கானா ஸ்டேட்ல தெலுங்கானா போக்குவரத்து இருக்குடா. உங்களுக்கு கேவமல்ல? ஏண்டா இதுல ஃப்ரீயா பஸ் வேற, சிரிக்கிற மந்திரி வேற. உங்களெல்லாம் வைக்க போட்டோ போடுறவங்க அத்தனை மந்திரி ஜெயிலுக்குள்ள ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டிய, ஜெயில இருந்துட்டு மந்திரி பதவி கொடுத்தீங்க. உங்களெல்லாம் வெக்கமால? அத்தனை பேருமே ஜெயில் கைதிங்கடா. என்ன நிரந்தர கைதி, கைதி மாத்திக்கோங்க. வெக்கமா நேற்று ரயில்வே ஸ்டேஷன்ல புள்ளிங் பஸ் கஞ்சா போதையில ஒரு வடமாநிலத்து பையனை வெட்டுறாங்க. ஆக்சுவலி ஸ்டாலினா, உதயநிதி ஸ்டாலினா, குடிச்சுக்கோ வித்துக்கோ நீங்களே வித்துட்டீங்களா? இல்ல விக்கிறவள வித்துக்கோன்னு சொன்னீங்களா? விக்கிறவள 3/4 பங்கு கேட்டீங்களா? எனக்கு தெரியலடா. யார் சொல்றேன்னா, நம்ம விஷச்சாரம் குடிச்சா இருந்தாங்கல்ல, அது போய் உதயநிதி போனாரா, இல்ல ஸ்டாலின் போனாரா, இல்ல இப்பயும் போனாரா கேட்கறது. இந்த பதவிக்கு மட்டும்தான். சிஎம் இருக்குல்ல, டெபுட்டி சிஎம் இருக்குல்ல, அதுக்கு மட்டும்தான் மரியாதை. உங்களுக்கு எல்லாம் மரியாதை இல்லை. துப்பு கேட்டவங்களா? உயர்நீதி நீதிமன்றம் வெளில முன்னாடி யூடியூப்ல போட்டு தப்பா போட்டாங்கன்னா அவமதிப்பு வழக்கு போடுங்க, அரெஸ்ட் பண்ணி குற்ற வழக்கு பதிவு செய்யாதீங்கன்னு கேட்கறவங்க துப்பு கேட்டவனுங்களா? அப்படி சொன்னா உங்களுக்கு சாதமா இருந்துச்சுன்னா தீர்ப்பை ஃபாலோ பண்றோம். உங்களுக்கு சாதமா இருந்தாலும் எங்க தாத்தா பாட்டானுக்கு கொடுத்தா அந்த காலத்துல கொடுத்த தீர்ப்பு ஃபாலோ பண்றோம். வெக்கமா உதயநிதி சொல்லுவான். அவங்க எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி தெரியுமா? 1000 பேருக்கு பொற்காசுகள் விட்டெறிஞ்சான். சினிமா கூட பார்க்க போனதில்ல அவன். எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? உங்களுக்கு கேவமல்ல? கெட்டவா திடீர்னு ஓடி போயிருங்களா? சரிங்களா? உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.